Hi friends, சென்னை மாரத்தான் 2025 சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 பேர் வந்து சென்னை மாரத்தானில் வந்து கலந்துக்குவாங்க. ஜனவரி மாதம் எப்பயுமே வந்து வருஷம் இந்த மாரத்தான் நடக்கும். இதுக்கு டே 1 பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டும் மெடலும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் வந்து இதை வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு சண்டே வந்து மாரத்தான் காலையில் 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஷர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கவுண்டர்ஸில் வந்து மாரத்தான் ரன்னர்ஸ் வந்து அவங்களுக்கு வேண்டிய டிஷர்ட்ஸ் வந்து பிப் நம்பர் கொடுத்து வாங்கிப்பாங்க. இங்கே நிற்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் போட்டிருக்காங்க. இவங்களாம் ஃபுல் மாரத்தான் வந்து ஓடி 2 மணி நேரம் 15 நிமிஷத்துலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ளாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்களாம் போன வருஷம் வந்து மாரத்தான் ஓடி வின் பண்ணுவாங்க. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின டிஷர்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இதுதாங்க வந்து ரன்னிங், எந்த லைனில் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம், எத்தனை கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் என்னென்ன பாயிண்ட்ஸில் என்னென்ன இருக்குது, எங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டால்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட பொருட்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதே போல் உபர் ஸ்மித் வந்து அவங்களோட எப்பயுமே வருஷம் அவங்க வந்து டிஸ்பிளே வைப்பாங்க. ஏன்னா மாரத்தான் நடக்கும்போது நிறைய குப்பைகள் வந்து சேரும். அதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்டால் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஹோண்டா பைக் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜாக்கெட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பைக் சம்மந்தமான ஆக்சசரிஸ்லாம் அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ரன் டு ரன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து வேகமாக ரன் பண்ணுறாங்களோ அவங்களா இது பண்ணிதான். இந்த ஜாக்கெட் தான் நான் சொன்னேன். ஸ்போர்ட்ஸ்க்கான சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்சசரிஸ், ஹெல்மெட்ஸு எல்லாமே வந்து ஹோண்டா கம்பெனி வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. டிஷர்ட்ஸு ஆனால் பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் குவாலிட்டி மெட்டீரியல் நல்லா இருந்தது. ஃபுட் கோர்ட் போகிற வழி வந்து நம்ம இந்த சைட் பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அங்கே பொருள் வச்சுருந்தாங்க. இது வந்து என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸில் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சு அழகாக வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஆர்ச் மாதிரி டெக்கரேட் பண்ணி என்ட்ரன்ஸ் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடந்ததுங்க. கிலோ கணக்கில் வந்து பொருட்களை போட்டு 1000 ரூபாய்க்கு ஃபேஷன் லைஃப் ஸ்டைல் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கவுண்டரில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்தது. 1000 ரூபாய்க்கு வந்து இதில் நம்ம பொருளை வச்சு வெயிட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். 1 கிலோ 1000 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் டிஷர்ட்ஸு, பிராண்டட் ஷூஸு, ஜெர்கின்ஸு இந்த மாதிரி வந்து அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 5000 10,000 சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது நான் பார்த்தேன். என்னென்னா பிராண்டட்லேருந்து ரிஜெக்ட் பீஸாக என்னென்னு தெரியல, பட் வந்து நல்லா இருந்தது. கிலோ கணக்கில் வந்து அந்த நம்ம வந்து எடுத்து நம்ம அந்த கிலோ போட்டு அதில் வந்து எடுத்துக்கணும். சில வந்து 900 ருபீஸு, 400 ருபீஸு அது மாதிரி இருந்தது. பட் குவாலிட்டியோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. லேடிஸ் டிஷர்ட்ஸு, ஜீன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டட் தான் இருந்தது. பட் இது இந்த ஜெர்கின் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் பர் பீஸ் கணக்கில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து வெயிட் இல்லை. அதேமாரி லாஸ்ட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷூஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த கவுண்டர்ஸு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வெயிட் போட்டு அதுக்கான தொகையை நீங்கள் இது பண்ணி பில் வாங்கி போட்டுக்கலாம். ரேபான்ஸ் அந்த மாதிரி பிராண்டட் சன்கிளாஸஸ் வந்து 800 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பட் அதுக்கான பவுச்சோ இல்லை கேரண்டியோ அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. இது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இது வந்து அந்த பே, என்ட்ரன்ஸ் பே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வேஸ் வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு கன்வென்ஷன் சென்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப பெரிய கன்வென்ஷன் சென்டர். இந்த ஒரு மீட்டிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் யாரெல்லாம் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கான இது ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததா உபேர் சுமித்தோட இமேஜஸ்ஸு. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த எக்ஸிபிஷன் பேயும் இந்த மாரத்தான் பேயும் வந்து ஒரே சைடு வச்சுருந்தனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. எல்லோரும் வந்து எக்ஸிபிஷன் உள்ளே நுழைஞ்சிட்டு வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு. இதான் என்ட்ரன்ஸு. ஆர்கேன்னு போட்டிருப்பாங்க. வெட்டுவாங்கண்ணியில் இருக்குது இந்த இது. இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக திறந்தாங்க. பட் எவ்ரி இயர் லாஸ்ட் டைம் கூட மாரத்தானுக்கு இங்கே வந்து தான் நம்ம பிப்பும் அதோட டிஷர்ட்ஸும் நம்ம வந்து வாங்கினோம். அதே போல் வருஷம் இனிமேல் இங்கே தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரேட் சென்டரில் தான், நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தான் இது நடந்துட்டு இருந்துச்சு. இதுதான் அந்த எக்ஸிபிஷன் என்ட்ரி. இதோட 4வது கவுண்டரில் தான் நம்மளுக்கு வந்து மாரத்தான் டிஷர்ட்ஸும் பிப்பும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே வரவங்கள்ட்ட வந்து அவங்க பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே போல் இவர் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வந்து ஓடிட்டுருக்கிறாரு. ஹிந்தி மட்டும்தான் தெரியுது. நிறைய பேர் இவர் வந்து ஒரு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காரு. இது போல் சென்னை மட்டும் இல்லாமல் வெளியே இடத்துலேருந்து வந்து இங்கே மாரத்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலியாகவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் சேர்ந்தவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னை மாரத்தானில் இந்த இது சொல்லணுங்க. இது வந்து ஒரே கம்பெனியை சேர்ந்தவங்க 32 பேருக்கும் வந்து அவங்க எம்டி வந்து பேமெண்ட் பண்ணி எல்லாரையும் ரன் பண்ண வைக்கிறாரு. அந்த மூமெண்ட்டு தான் அந்த ஃபோட்டோ. இந்த கவுண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 PM-லேருந்து 6 PM-ஓட எண்ட் ஆகிடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் நிறைய பேர் வந்து பிப் கலெக்ஷனும் ப்ளஸ் டிஷர்ட்ஸும் வந்து வாங்க வந்தாங்க. மார்னிங் 10 o'clock-லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கன்வென்ஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜஸ்ஸு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செல்ஃபி பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செல்ஃபி பாயிண்ட் வந்து எடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக இந்த பைக்கை ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஹோண்டா. இதில் லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்து எல்லாருமே இந்த சென்னையில் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்களுக்கு வந்து எல்லாருமே செல்ஃபி பாயிண்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.